டீசல் விற்பனையில் வருவாய் இழப்பு இல்லாத நிலை உருவாகும் வரை அதன் விலையை மாதந்தோறும் லிட்டருக்கு 50 காசுகள் உயர்த்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கடந்த ஜனவரி மாதம் அனுமதி அளித்தது. இதன் காரணமாக டீசல் விலை மாதந்தோறும் உயர்த்தப்பட்டு வருகிறது. எனவே பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இடையில் உள்ள விலை வித்தியாசம் 9 முதல் 12 ரூபாயாக உள்ளது. இதனையடுத்து பெட்ரோல் காரை வாங்குவதில் பொதுமக்களின் ஆர்வம் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் 25 மாதங்களுக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் முறையாக டீசல் கார் விற்பனையை பெட்ரோல் கார்கள் பின்னுக்கு தள்ளியுள்ளது. ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதத்திலும் பெட்ரோல் கார் விற்பனை 12.5% வரை உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, கடனிற்கான வட்டி விகிதம் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் மொத்த வாகன உற்பத்தியும் தேக்க நிலையில் இருந்து வரும் நிலையில் பெட்ரோல் கார் விற்பனை வளர்ச்சியடைந்து வருவதாக வாகன உற்பத்தியாளர்கள் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் டீசல் மற்றும் பெட்ரோல் கார்களின் விற்பனை 70க்கு 30 என்ற விகிதத்தில் இருந்த நிலையில் தற்போது 50க்கு 45 என்ற விகிதத்தில் உள்ளது. அதேபோல் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் பெட்ரோல் பயன்பாடு 13% அதிகரித்துள்ள நிலையில் டீசல் விற்பனை 0.6% மட்டுமே உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்கள் பெட்ரோல் கார் தயாரிப்பை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.